நான் ஆபீஸ்க்கு போன டைம் ஆயிடுச்சு ஏஞ்சிக்கோ. ஐயோ டேய் இது பெடக்ஸ்ரா தல அங்க இருக்கு நிமித்தவன 60 டே சேலஞ்சில் இன்னைக்கு டே 7. மார்னிங் எழுந்த உடனே ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு ரெகுலரான ஒர்க்ஸை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஆஃப்டர்நூனாக லஞ்சை முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து நான் கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து ரெடி ஆகி ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட் தான். ஸோ வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்க்ளைன் ப்ரெஸ்ஸில் ஒரு 3 செட், செஸ்ட் ஃப்ளைஸில் ஒரு 3 செட், கேபிள் கிராஸ் ஓவரில் ஒரு 3 செட், டிக்ளைன் தம்பிள் ப்ரெஸ்ஸில் ஒரு 3 செட், தென் ட்ரைசப்ஸில் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் ஒரு 3 செட்ஸ், புஷ் டவுன் ஒரு 3 செட் அண்ட் ரிவர்ஸ் புஷ் டவுன் ஒரு 3 செட்ஸ். ஆப்ஸ்க்கு லோயர் ஆப்ஸ் அண்ட் அப்பர் ஆப்ஸ் அண்ட் ஆப்ளிக்ஸை ட்ரைன் பண்ணிவிட்டு வே குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெட்மில்லில் 30 மினிட்ஸ் ஆஃப் இன்க்ளைன் வாக் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ரோ 30 மினிட்ஸ் நடந்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதாத நண்பா. ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் கம்பல்சரி நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே தெரியும். நான் ஏன் 30 மினிட்ஸ் நடக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசில் லாஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாகவே ரெடி ஆகலான்றதுக்காக மட்டும்தான். தென் சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் டின்னரை முடிச்சுட்டு தேவையான விட்டமின்ஸை எடுத்துக்கிட்டு எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் இந்த டேவை முடிக்கிறேன். நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணுறேன், என்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ஐடியை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.